அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மாற்றம் செய்யப்பட்ட சிலபஸில் இருந்து நாம என்ன டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பெயர்ச்சொல் வகையறிதல். கடந்த 10 வருடங்களை பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் இதிலிருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாமே இந்த ஒரே வீடியோ தொகுப்புல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம். முதல் கேள்வி, வட்டம் என்ற பெயர்ச்சொல் எந்த வகையில வரக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. பொருட்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர். பொதுவா வட்டம் என்ற பெயர் சொல் எதுல வரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது பண்பு பெயரை சார்ந்தது. வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயரை சார்ந்தது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பண்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது நிறம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4 இதுல தான் பாத்தீங்கன்னா பண்பு பெயர் அமையும். இந்த இடத்துல வட்டம் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்கக்கூடியது, அதனால பாத்தீங்கன்னா பண்பு பெயரோடு தொடர்புடையது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இரண்டாவது கொஸ்டினுங்க, கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மொத்தமா கொடுத்துட்டாங்க, எந்த பெயர்ச்சொல் பாத்தீங்கன்னா இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். அப்பனா மதியம் அப்படிங்கிறது இருந்துங்க காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு. வற்றல் என்பது ஒரு தொழிலுக்கு ஆகி வருவது, தொழில் பெயர். சரியா? வற்றல் என்பது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தொழில் பெயர். அடுத்தது இந்த இடத்துல பண்பு பெயர் ஏதாச்சும் இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. பொருட்பெயர் இருக்குது. சரிங்களா? பள்ளி இதெல்லாம் பார்த்தா இருக்குது. அப்பனா இதுல எது பாத்தீங்கன்னா சரியான விடை? எந்த பெயர்ச்சொல் வகை பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல வரவில்லை அப்படின்னு கேட்கும்போது பண்பு பெயர் பாத்தீங்கன்னா வரலைங்க. சரியா? மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பண்பு பெயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இடம்பெறவில்லை. பண்பு பெயர் பாத்தீங்கன்னா எங்காச்சும் வந்துதா? வரவே இல்லை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மார்கழி பெயர்ச்சொல் வகை. மார்கழி அப்படின்னா என்னங்க? ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. அப்பனா கண்டிப்பா தொழிற்பெயர் வருமா? வராது. காலப்பெயர் வரலாம், மாதத்து கூட தொடர்புடையது தானே. பொருட்பெயர் வருமா? வராது. சிறையும் வராது. அப்பனா மார்கழி என்பது காலப்பெயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான பகுதிங்க, அதனால பாத்தீங்கன்னா பெரிய பார்த்தா விளக்கம் கொடுக்கல. ஆன்சர் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வேகமா. நிறைய கொஸ்டின் இருக்கு. அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடர். சரியா? காலம் சரியான இதோட மேட்ச் ஆயிருக்குதான்னு கேட்கிறாங்க. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். முதல் இதே கரெக்டா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா தொல்காப்பியம் பார்த்தா 2ஆம் நூற்றாண்டு சங்க காலத்துல அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது. 2ஆம் மற்றும் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கணம் அப்படின்னு கேட்டா எதுங்க? தொல்காப்பியம் தான். மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியல் குறிப்பிட்டுள்ளாரான்னு கேட்டா ஆமா. அப்பனா என்னங்க? இறந்த காலம். ஏற்கனவே தொல்காப்பியம் எழுதி முடிச்சாச்சு, முடிந்தது. அப்பனா இறந்த காலம் தான் சரியாக வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைகடல். செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் இதெல்லாமே இதுல ஒரு பண்பு பெயராகி வருகிறதா? இந்த இடத்துல அலைகடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வினை தொகை. அலைகடல் அப்படிங்கிறது வினை தொகை. சரியா? அப்பனா இந்த இடத்துல பொருந்தாதது அப்படின்னு கேட்டா எதுங்க? ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. முதல் 3மே பாத்தீங்கன்னா பண்பு பெயராகி வருகிறது. 4ஆவது இருக்கக்கூடிய அலைகடல் அப்படிங்கிறது வினை தொகை. அதுதான் பாத்தீங்கன்னா பொருந்தாதது. ஆப்ஷன் டி தான் சரியான விடையும் கூட. அடுத்தது பெயருக்கு ஏற்ற வினையை தேர்ந்தெடு. சோறு. சோறு அப்படின்னா என்னங்க? உண். சரியா? சோறு அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உண்ட பாத்தீங்கன்னா சரியான விடை. நீர் அப்படின்னா பருகு. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்தது மல்லிகை சூடினால் என்பது. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறதா? அதனால பாத்தீங்கன்னா பொருளாகு பெயர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். ஆப்ஷன் சி தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகை. கொற்கை என்பது என்னது? ஒரு துறைமுக பகுதி, ஒரு இடத்தினுடைய பெயர். அப்புறம் சினை பெயர் வருமா? வராது. காலத்தினுடைய பெயரா? கிடையாது. பண்பு பெயரா? கிடையாது. அப்புறம் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? இடப்பெயர். கொற்கை என்பது இடப்பெயருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பெயர் சொல்லின் வகை அறிதல். கலல் பணிந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க. இந்த இடத்துல கலல் என்பது காலில் அணியக்கூடிய அணிகலன். காலில்
அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்பனா எதுல வரக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். சினையாகு பெயர் வராது, காலவாகு பெயர் வராது, உவமையாகு பெயர் வராது, தானியாகு பெயர். இதுதான் பாத்தீங்கன்னா கலல் பணிந்தான் என்பதற்கான சரியான பெயர் சொல். ஆப்ஷன் டி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர், அதாவது இந்த இடத்துல கலல் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான். அது எந்த இடத்தை சார்ந்து இருக்குது? காலில் அப்படிங்கிற இடம் தானே, கால் அழியக்கூடிய ஒரு பொருள் தானே. அப்புறம் அந்த இடத்தை சார்ந்து இருந்தால் அதற்கு பெயர் என்னவாமா? தானியாகு பெயர். ஒரு இடத்தில் உள்ள பொருளின் பெயர் அது சார்ந்திருக்கும் இடத்தை குறித்தால் அதற்கு பெயர் என்னது? தானியாகு பெயர். இந்த இடத்துல கலல் என்பது காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அது எந்த இடத்தை சார்ந்து இருக்குது? பாதத்தில். அப்ப நான் பாதம் பணிந்தான் என்பதா பார்த்தா இதனுடைய பொருளா இருக்கக்கூடியது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய தானியாகு பெயர் சரியான விடை. ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை. அசைத்தல் பெயர் சொல்லுடைய வகை அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அல்தல்லா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? தொழிற்பெயர். அதனுடைய விகுதி தானே. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பெயர் சொல்லுடைய வகை அறிக. வாழ்க்கை. கை என்பது இது பாத்தீங்கன்னா தொழிற்பெயருடைய விகுதி தான். சரியா? கை என்பது. அப்ப நான் வாழ்க்கை என்பது என்னங்க? தொழிற்பெயருக்குண்டானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதெல்லாம் பல டைம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ங்க. வாழ்க்கை. தாமரை என்ற பெயர் சொல்லின் வகை எதுல வரு? சினை வருமா? வராது. குணம் வருமா? வராது. காலத்தை குறிக்குதா? குறிக்கல. அப்ப நான் தாமரை என்பதற்கு என்னங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பொருளின் பெயர். அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம். அது எந்த பொருள் பெயர் கொடுத்தாலும் அது என்னங்க? பொருட்பெயரை சார்ந்ததுதான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இதுல பார்த்தா ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது? பண்பு பெயரா, பெயரச்சமா, விளையானையும் பெயரா, தொழிற்பெயரான்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது. சரியா? தொழிற்பெயர் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா சரியானது. பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை என்பது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. பொருட்பெயர் வருமா? வராது. சினையா? அதுவும் வராது. பண்புல வருமா? ஏற்கனவே சொல்லியிருப்பனே, நிறம், வடிவம், அளவு, சுவை. அப்புறம் இனிமை என்பது ஒரு இனிப்பு, சுவை. வரலாமா? பண்பு பெயர் வாய்ப்பு அதிகம். பொருட்பெயர் வருமா? வராது. அப்ப நான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கண் அப்படிங்கிற பெயர் சொல்லின் வகை அறிக. கண் அப்படிங்கிற பெயர் சொல்லுடைய வகை கேட்கிறாங்க. கண் எங்க இருக்குதுங்க? நம்ம உடல்ல, மனித உடல்னா எந்த உடலா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், அந்த உடல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. சரியா? அப்பெல்லாம் கண்டிப்பா என்னங்க? சினைதான். மீதி வருங்க தொழிற்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர் எதுவுமே வராது. கண் என்ற பெயர் சொல்லுடைய வகை அறிதல் அப்படின்னு கேட்டேனுங்க. கண் என்பது முழு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சினை. அப்ப கண்டிப்பா பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பார்குலாம் என்ற பெயர் சொல்லுடைய வகை அறிதல். பார்குலாம் என்பதற்கு உலகம் முழுவதும், அதான் பாத்தீங்கன்னா பொருள், உலகம் முழுவதும் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அதாவது பார்த்தா பார்குலாம். குணப்பெயராப்பனா? இருக்காது. இடம் வருமா? உலகம் என்பது ஒரு இடத்தை குறிப்பதா? அப்பனா இடப்பெயர் வரலாம். தொழிற்பெயர் வருமா? வராது. சினை வருமா? வராது. அப்பனா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. பார்குலாம் என்பது எந்த பெயர் சொல்லுடைய வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுது ஒரு இடத்தை குறிப்பது. ஆப்ஷன் பி தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாட்சி என்ற பெயர் சொல்லுடைய வகையை கேட்கிறாங்க. மாட்சி என்பதற்கு சரியான பெயர் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்பு பெயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, பெயர் சொல்லின் வகை அறிக. நீலம். நீலம் என்பது எதுல வரக்கூடியது? என்னது? அளவுல வரக்கூடியதா? அப்பனா என்னது? நிறம், வடிவம், அளவு, சுவை. இதெல்லாம் என்னது? பண்பு பெயர். அதற்கு ஈக்குவலா ஏதாச்சும் இருக்குதா? சினை இல்ல, தொழில் இல்ல, பொருள் இல்ல. அப்பனா குணப்பெயர் வரும். சரிங்களா? பண்பு பெயருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? வேற ஒரு பெயராக குணப்பெயர் அப்படிங்கிற பெயர்ல கொடுத்துருக்காங்க. நீலம் என்பது ஒரு குணத்தை குறிப்பது, குணப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பெயர் சொல்லுடைய வகை. செம்மை என்பது மை விகுதி வந்துருச்சா? அப்ப கண்ணை மூடிட்டு என்ன போட்டுக்கலாம்? பண்பு பெயர். மை விகுதி வந்தாலும் என்னது? பண்பு பெயர் தான். அப்பனா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, பெயர் சொல்லின் வகை அறிக. என்ன பெயர் கொடுத்திருக்கிறாங்க? இவள். இவள் என்பது குடிப்பெயரா? கண்டிப்பா கிடையாது. கிளையில வரக்கூடியதா? கண்டிப்பா இல்ல. காலத்தை குறிக்கக்கூடியதா? இல்ல. சுட்டு பெயர். சரியா? ஒருத்தரை சுட்டி காட்டுறாங்க. சரியா? இவர், இவள், அவர். சரியா? அப்படி சுட்டி காட்டுறாங்களா? இவள் என்பது என்னது? சுட்டு பெயர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி,
பெயர் சொல் வகை அறிக. பழி நாணுவானை என்பது என்ன பெயர் அப்படிங்க கேட்குறாங்க. வினை யாழனையும் பெயர். சரியா? பழி நாணுவானை என்பது வினை யாழனையும் பெயர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பெயர் சொல்லின் வகை அறிக. மறவன் என்பது எந்த பெயர் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். சுட்டு பெயர் வராது, கால பெயர் வராது, கிளையுடைய பெயரா? கண்டிப்பா கிடையாது. ஒரு குடிப்பெயர். சரியா? மறவன், மறவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு குடிப்பெயர் தான். மறவன் என்பது என்னது? ஒரு குடிப்பெயர் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. அன்னி அப்படிங்கிறதுக்கு பெயர் சொல் எந்த வகை அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னங்க? குடிப்பெயர் வருமா? வராது. காலப்பெயர் வராது. சுட்டு பெயர் வருமான்னு கேட்டா வராது. இது கிளை. சரியா? ஒரு குடும்பத்தை சார்ந்தது. தாத்தா இருப்பாரா, அவரு கீழே மகன் வருவாரா, மகனுக்கு கீழே பெயரன் வருவாரா, பேரன். அப்படின்னா இது என்னங்க? இது குடும்பத்தை சார்ந்த ஒரு கிளை பெயர் தான். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. மரம் என்ற பெயர் சொல்லுடைய வகையை கேட்குறாங்க. சரியா? இது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடியது தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மரம் என்ற பெயர் சொல்லுடைய வகை அப்படின்னு கேட்டா எதுல வருமாமா? பொருட்பெயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது. மரம் என்பது பொருட்பெயர்ல தான் வரக்கூடியது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. விளம்பல் என்பது எந்த பெயர் சொல்லுடைய வகை அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? விளம்பல் என்பது தொழிற்பெயரை சார்ந்தது. காலம், சினை, குணம் இதெல்லாம் வராது. விளம்பல் என்பது தொழிற்பெயரை சார்ந்தது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பண்பு பெயர் சொல்லின் பொறுத்துக. சரிங்களா? ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணலாம். செம்மை அப்படிங்கிறது என்னது? ஒரு வடிவத்தில் வரக்கூடியதா, நிறத்தில் வரக்கூடியதா, சுவையா அப்படின்னு ஒரு 4 இதாக கொடுத்துருக்குறாங்களா? நிறப்பண்பு. சரிங்களா? நிறம் தானே. செம்மை நிறம், சிவப்பு நிறம். அப்படின்னா செம்மை என்பது என்னது? நிறப்பண்பு 2. கூம்பு என்பது என்னது? ஒரு வடிவம். கூம்பு என்னன்னா எப்படி இருக்கு? எப்படி இருக்குமா? கூம்பு என்பது ஒரு வடிவம், வடிவ பண்புங்க. 3வது கிலோமீட்டர். சரியா? அப்புறம் என்னது? அளவு, நீளம் இதெல்லாம் வந்து பார்த்தா அதுல தான் வரக்கூடியது. அப்பனா அளவு பெயர் 4. காரம் என்பது நம்ம சுவையில வரக்கூடியது. சரிங்களா? இனிப்பு, அதுக்கப்புறம் காரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சுவைக்கக்கூடியது. அப்பனா 1, 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. செம்மை என்பது நிறப்பண்பு, கூம்பு என்பது வடிவ பண்பு, கிலோமீட்டர் என்பது அளவு பண்பு, காரம் என்பது சுவை பண்பு. அடுத்த கொஸ்டினுங்க. தொழிற்பெயர் அல்லாத சொல் அப்படின்னு கேட்குறாங்க. தொழிற்பெயர் அல்லாத சொல். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இது கொடுத்துருக்குறாங்களா? எல்லல், கோரல், தருதல், கொல்லாமை. இதுல எல்லல் என்பது தொழிற்பெயர் அல்லாத சொல். சரியா? எல்லல் என்பது நகைப்புக்குரியதா? சரியா? நகைப்புக்குரியது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தொழிற்பெயர் அல்லாத சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க? எல்லல். மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயருக்கு உண்டானதுதான். கோரல், தருதல், கொல்லாமை, மை விகுதி, அல்தல் வருதா? இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்தல்ல தான் முடிச்சிருக்கிறாங்க. எல்லல் என்பது என்னவாமா? ஒரு நகைப்புக்குரிய ஒரு சொல். அதுல வந்து பாத்தீங்கன்னா விகுதி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அது சொல்லே என்னது? எல்லல். முழுமையா இல்லோட தான் முடியும். அதனால இது மட்டும்தான் என்னது? தொழிற்பெயர் இல்லாதது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க. பெயர் சொல் வகை அறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லை வகை அறிக. கரியன் அப்படின்னு என்னது? நிறத்தை குறிப்பது. நிறத்தை குறிச்சாவே என்னங்க? கண்டிப்பா அது பண்பு பெயர். நிறம், வடிவம், அளவு, சுவை. இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறம் வந்து பார்த்தா கரியன், கருமை நிறம் கொண்டவன். அப்பலாம் கண்டிப்பா எதுங்க? பண்பு பெயரை குறிக்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மை. கேண்மை என்பதற்கு என்ன பொருளுங்க? நட்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா பொருள். கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? குணப்பெயராத்தான் இருக்கும். சரிங்களா? இடம் வருமா? வராது. காலத்தோட தொடர்புடையதா? இல்ல. தொழிற்பெயரா? கண்டிப்பா கிடையாது. கேண்மை என்பது நட்பு. நட்பு அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. நண்பர்கள், நெருக்கமானவர்கள், குணத்தை குறிக்கக்கூடியது. கேண்மை என்பது குணப்பெயர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கருத்தாகு பெயர் அல்லாத சொல். இந்த இடத்துல கருத்தாகு பெயர் அப்படின்னா ஒருவரால் இயற்றப்பட்டது. அந்த கருத்துக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்களா? அதை இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவரை படித்து பார். வள்ளுவரையா படிப்போம்? இல்ல, வள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளை படித்துப்பார் என்பதே பொருள். அப்புறம் இது கருத்தாகு பெயர் அப்படின்னு கேட்டா சரியானதுதான். கம்பனை புரட்டிப்பார். கம்பனால் எழுதப்பட்ட கவிதைகளை என்னது? படிச்சுப்பார், படித்துப்பார் என்பத பொருள். சரியான விடைதான். தொல்காப்பியனை தொட்டு உணர். அப்படின்னா தொல்காப்பியரால் எழுதப்பட்ட இலக்கணத்தை படித்து உணர் என்பதே இதற்கு சரியான பொருள். இந்த 3மே கரெக்ட் தான்.
நான் சமையல் கற்றேன். இதன் மூலியமா நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அப்பனா ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. கருத்தாக பெயர் இல்லாத சொற்றொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தானியாகு பெயர் அல்லாத சொல் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கலல் பணிந்தான் அப்படிங்கிறது தானியாகு பெயர், சரியா? அந்த கலல் என்பது எந்த இடத்தில் இருக்குதோ அதனோட தொடர்புடன் வந்தா அதுக்கு பேர் என்னது? தானியாகு பெயர். கலல் என்பது என்னது பாத்தீங்கன்னா என்னது? காலில் அணியக்கூடிய அணிகலன். அப்பனா இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். இளநீர் சீவினான் அப்படிங்கிறது இளநீர் இல்லை, இளநீருடைய மேல் ஓட்டை சீவி இருப்பாங்க. அப்பனா இதுவும் சரியானதா. பாலை இறக்கினான் என்பது பால் இல்ல, பால் இருக்கக்கூடிய பாத்திரத்தோட தான் இறக்கி இருப்பாங்களா, பாத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியானதுதான். அப்பனா ஆப்ஷன் சி சரியானதா. மோர் குடித்தான், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தானியாகு பெயர் அல்லாத சொல். ஆப்ஷன் டி தான் தானியாகு பெயர் அல்லாத சொல். தானியாக அல்லாத சொற்றொடர் வந்து பாத்தீங்கன்னா கலல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினான். இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தானியாகு பெயர், சரியா? அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. மோர் குடித்தான் என்பது வந்து பாத்தீங்கன்னா தானியாகு பெயர் இல்லாத தொடர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்ததுங்க தொழிற்பெயரை பத்தி கேட்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொழிற்பெயரை பத்தி கேட்கிறாங்க. இதுல அழுகை, தொல்லை, போக்கு, தொழுகை, சரியா? இந்த நான்குல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பார்த்தா தொழிற்பெயர் இல்லாதது? இந்த நான்குல வந்து பார்த்தா எது தொழிற்பெயர் இல்லாதது அப்படிங்கிறாங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்லை, சரியா? தொல்லை என்பது தொழிற்பெயர் அல்லாதது. அடுத்த கேள்விங்க. ஒரு பொறுத்துக மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறியில சிறப்பு பெயர், காரணத்துல பொதுப்பெயர், காரணத்துல சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு எந்த பெயர் காரணம் இன்றி பொதுவாக வைக்கப்பட்டால் இடுகுறி பொதுப்பெயர். அதுல ஏதோ சிறப்பு வகைகள். இப்போ மரம் என்பது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காடு என்பது இடுகுறியில பொதுப்பெயர். அந்த காட்டுல பல்வேறு வகை இருக்குமா, அதுல வகைகளை குறிப்பிட்டு சொன்னா அது இடுகுறியில சிறப்பு பெயர். அப்படின்னா இடுகுறி பொதுப்பெயர் என்னங்க? காடு. அதே இடுகுறியில சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பனை. அது என்ன வகையாமா? பனை வகை சார்ந்தது. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் 4. காரணத்துல பொது பெயரா இருக்கக்கூடியது பறக்கிறதுனாலதான் பறவை என்கிற பெயர் காரணம் இருக்குதா, அதனால காரணத்துல பொது பெயர். பறவை என்ன வகைன்னு சொல்லியா பொதுவான பெயர், அது எந்த வகை பறவையா கூட இருக்கலாம், அதனால இரண்டாவது சரி. காரணத்துல சிறப்பு பெயர் மரம் கொத்தி, பறக்க, அதுவும் பறக்கக்கூடியது தான். அது வந்து பார்த்தா காரண பெயரோட வருது. அதுல என்ன பறவை அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்றாங்களா? இந்த இடத்துல மரங்கொத்தி என்பது பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர். அப்படின்னா 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக. 4 பெயர் கொடுத்திருக்கிறாங்க. தொண்டு, கூத்து, நசை, ஆட்டம். இதுல வந்து பார்த்தா 4ஆவது இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். அல்லு, தள்ளு, அம், சரியா? இந்த இடத்துல அம் அப்படிங்கிற ஒரு விகுதி வருதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கை, இது எல்லாமே என்னங்க? தொழிற்பெயருடைய விகுதி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் என்பது விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. விளம்பி என்பது எதனுடைய பெயராமா? ஒரு ஊரினுடைய பெயர். விளம்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரின் பெயர். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. விளம்பி நாகனார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அது வந்து பார்த்தா ஒரு ஊரினுடைய பெயர் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடையும் கூட. மீண்டும் ஒரு பொருத்துகமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல். மொத்தம் ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடியது பெயர் சொல் அப்படின்னு கேட்டா என்னங்க? வேலன், சரிங்களா? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4. அதே வினைச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்தான், அது ஒரு செயல் தானே, கண்டிப்பா அது வினைதான். ஆப்ஷன் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. இடைச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஐயும் வந்து பார்த்தா இணைப்பது, 5ம் 6ம் இணைக்குதா, அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் 2. உரிச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரன் அப்படின்னாவே பெரிய ஆள் தான். மாவீரன்னா இன்னும் பெரிய ஆள், சரிங்களா? பெரிய வீரத்தை கொண்டவன் அப்படின்னு பொருள் பெறக்கூடியதா. மா என்பது இதற்கான ஒரு விகுதி, சரியா? உரிச்சொல்லுக்கு உண்டானது. அப்பனா 4, 1, 2, 3 வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அப்பனா 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க. மீண்டும் ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. குமரன், தென்னை, சரியா? அதுக்கப்புறம் காடு, மலை, பூ, காய், திங்கள், காரம், சரிங்களா? 4 வகையானது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு நம்ம பார்ப்போம், சரியா? முதல் இது வந்து பாத்தீங்கன்னா குமரன் தென்னை, சரியா? இது வந்து பார்த்தா ஒரு பொருளுடைய பெயரா? தென்னை மரம். குமரன்னா ஒரு பெயர் தான், சரியா? அப்புறம் என்னது? பொருட்பெயர். 3வது காடு, மலை, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வரலாம்? ஒரு இடத்தினுடைய பெயரா குறிக்குமா?
எந்த இடத்துல இருக்கிற, காட்டுல இருக்கிற, எங்க இருக்கிற, மலை மேல இருக்கிற, அப்பனா ஒரு இடத்தினுடைய பெயர் தான். சரியா? அப்பனா ஒன்று. பூ, காய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு சினையா. சரியா? மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டு இருக்கும், இலைகள் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும். அதனால பூ, காய் என்பது வந்து பாத்தீங்கன்னா சினை பெயர். 3 1 4. திங்கள் அப்படிங்கிறது என்னது? மாதத்தை குறிக்கக்கூடியது. காலப்பெயர் அப்படின்னா 2. 3 1 4 2 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரியான விடை. பில தான் வந்து பாத்தீங்கன்னா 3 1 4 2 சரியா மேட்ச் ஆயிருக்குது. குமரன் தென்னை என்பது வந்து பாத்தீங்கன்னா பொருளுடைய பெயர். காடு மலை என்பது இடத்தினுடைய பெயர். பூ, காய் என்பது சினைப்பெயர். திங்கள், காரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா காலப்பெயர். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, கண்ணன் என்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. கண் என்பது உடல் உறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினை பகுதியா? அப்படின்னா கண்டிப்பா என்னங்க? சினை பெயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கண் என்பது மொத்த உடல் உறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினையை குறிக்கக்கூடியது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சினை பெயர். அடிக்கோடிட்ட சொற்களில் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அறிவறிந்த மக்கள் பேரு. சரியா? பெரு என்பதை தான் வந்து பாத்தீங்கன்னா பேரு என்று தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அவன், பொன்னன் எவ்வகை தொடர்? சரியா? பொன்னன் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்பெயர் தான். சரியா? இடத்தை குறிக்குதா? இல்ல. காலத்தை குறிக்குதா? அதுவும் கிடையாது. தொழிலை குறிக்கக்கூடியதா? அதுவும் கிடையாது. பொன்னன் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா பொருட்பெயர் தான். சரியா? பொன்னன் என்பது பொருட்பெயர் தான். அடுத்தது, தை திங்கள் என்பது என்ன பெயர் அப்படிங்கிறாங்க. தை அப்படிங்கிறது என்னங்க? மாதம். சரிங்களா? தை என்பது வந்து பாத்தீங்கன்னா மாதத்துடைய பெயர். இடப்பெயர் வராது, மதப்பெயர் வராது. காலத்தை குறிக்கக்கூடியதா? தை மாதம், அது ஒரு காலம் தானே. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலப்பெயர் என்பது வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டானது. சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்குண்டான சரியான விடை. அடுத்தது, அவன் சித்தரையான் எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க. குணமா, இடமா, காலமா, தொழிற்பெயரா? சித்திரை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடியதா? அதனால வந்து பாத்தீங்கன்னா காலப்பெயர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது, விடியல் அப்படிங்கிறது காலை பொழுதா? அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர் வருமா? வராது. காரண சிறப்பு பெயர் வருமா? வராது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. காலை பொழுது, அதான் வந்து பாத்தீங்கன்னா விடியல். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. முகத்தை குறிப்பது என்ன பெயர்? முகம் என்பது உடல் உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று. அதனால கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். எதுதான் வருமாமா? சினை பெயர். சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தென்னன் என்பது எவ்வகை பெயர்? தென்னன் என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு கொடுக்குறாங்க. தென்னன் அப்படிங்கிறது தென்னவன். அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாங்களோ, எந்த இடத்தை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களை குறிக்கக்கூடியதா? பாண்டியர்கள் கூட என்ன சொல்லுவாங்க? தென்னவன் என்ற பெயர் உண்டா? அதனால தென்னன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடப்பெயரை குறிக்கிறது. தென்னன் என்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இடப்பெயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். பாரதம் எங்கள் தேசம். சரிங்களா? பாரதம் எங்கள் தேசம் வருமா? பார்க்கலாம். தமிழ் இலக்கிய வளமுடையது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. அன்பு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இது 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்பு, ஒருத்தருடைய பண்பு எங்க சொல்லியிருக்கிறாங்க? அன்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது பொருளா, காலமா, இடமா, பண்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. காலப்பெயர் தான். சரியா? ஆதிரையான் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலப்பெயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, நாற்காலி என்பது எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஒரு பொருட்பெயர். நாற்காலி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளினுடைய பெயர். நாற்காலி என்பது ஒரு பொருளின் பெயர். ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த பெயர் சொல் பாருங்க, மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. இது மாதிரி 4 கொடுத்துருக்குறாங்களா? மல்லிகை என்பது ஒரு பொருளுடைய பெயரா? ஓகே. பள்ளி என்பது ஒரு இடத்தை குறிக்கிறதா? கரெக்டு. அடுத்தது, கிளை என்பது வந்து பாத்தீங்கன்னா என்னது? சினைப்பெயர். ஒரு பொருளுடைய ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது கிளை என்பது சினைப்பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். மல்லிகை என்பது வந்து பாத்தீங்கன்னா பொருட்பெயர் 4.
பள்ளி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை குறிக்கக்கூடியது 3, கிளை என்பது சிறைப்பெயர் 1, இனிமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா பண்பை குறிக்கக்கூடியது 2. 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்விங்க, மீண்டும் ஒரு பொறுத்துக. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர் 4 கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நாற்காலி, புத்தகம் இதெல்லாம் வந்து பார்த்தா பொருளை குறிக்கக்கூடியதா? 3. இடத்தை குறிக்கக்கூடியது பாருங்க, வேலூர், நாமக்கல். சரியா? இடத்தை குறிக்கக்கூடியது வேலூர், நாமக்கல். அப்பனா 4. அடுத்தது காலத்தை குறிக்கக்கூடியது மாலை, இரவு. இதெல்லாம் காலத்தை குறிக்கக்கூடியதா? அப்பனா 3, 4, 1. சினைப்பெயர் உறுப்பை குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முகம், கை. உடலுடைய உறுப்புகளை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தா முகம், கை. 2. 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கேள்வி, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. செம்மை என்பது என்னதுங்க? பண்பை குறிக்கக்கூடியது. பொருந்துதா? முதல் இதே தவறா கொடுத்துருக்குறாங்க. சினைப்பெயர் கண், அப்படின்னா இது சரியானது தான். பண்பு பெயர் ஆண்டு. ஆண்டு என்பது என்னது? காலத்தை குறிக்கக்கூடியது. தவறா மாத்தி மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. தொழிற்பெயர் அப்படின்னா ஆடுதல், சரியானது. பொருத்தமற்ற, சரியா? சரியானது கேட்கல, சரி இல்லாதது கேட்குறாங்க. அப்பனா என்னது? ஏ, அதுக்கப்புறம் சி, இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இணையவில்லை. அப்பனா ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏசி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பொருத்தமான காலம் அமைத்தல். பாடல் பாடினான், பாடி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கு? இறந்த காலம். சரியா? பாடல் பாடுகிறான், அப்பலாம் வருமா? வராது. பாடல் பாடுவான், அதுவும் வராது. பாடல் பாடுகிறார்கள், அதுவும் வராது. அப்பனா பாடல் பாடினான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. பாடல் பாடினான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. பாடல் பாடுவான், இதை பற்றி கமெண்ட்ல நம்ம சொல்லுங்க, பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கேள்வி, தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார், ஏற்றி முடிச்சுட்டாரா? அப்பனா கண்டிப்பா அது என்னங்க? இறந்த காலத்தை குறிக்கிறது. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இதோட கடந்த 10 வருடத்தில் கேட்கப்பட்ட பெயர் சொல் வகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 கேள்விகளுக்கு மேலே வந்து பார்த்தா இருந்திருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.